வெல்கம் டு ஐ லவ் யூ யூடியூப் சேனல். இன்றைய பதிவில் அமேசானில் ஆன்லைன் மூலமாக ஒரு மொபைல் ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அதைத்தான் நம்ம இப்போது அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விளக்கத்தை நான் உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். நல்லா ஸ்டிக்கர் போட்டு நல்லா ஒட்டியிருக்காங்க. அவ்வளோதான், பாக்ஸு ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த கம்பெனி ட்ரைபோட் இதுதான் மாடல், அதனுடைய ஆப்ஷன் பூராமே போட்டிருக்காப்புல. இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் தான் மொபைல் மாட்டுற மாதிரி, இதெல்லாம் மொபைல் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு கவரு, கவருக்குள்ள ஸ்டாண்டு, இதுதான் ஸ்டாண்டு. இதுதான் ஸ்டாண்டு. இதில் நம்ம மொபைல் வைக்க போகிறோம். இது அட்ஜஸ்டபிள், எவ்வளோ தூரம் லாங்காக வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இந்த அட்ஜஸ்டபிள் பார்த்தீங்களா, இது அட்ஜஸ்டபிள் மொபைல் வைக்கக்கூடிய ஸ்டாண்ட். இருக்கும் இது மாதிரி தான் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டில் இந்த இடம் பார்த்தீங்களா, இந்த லாக்கை நம்ம லேசாக ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா இது நம்ம எங்கே வேணாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். 360 இந்த லாக்கை நம்ம லேசாக ரிலீஸ் பண்ணி இதை நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். 360 டிகிரி ரொட்டேஷன். இது அதுக்கு அந்த கொடுத்துருக்காப்புல. இதுக்கு இந்த லாக்கை லேசாக நம்ம ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் நம்ம இந்த லாக்கை எடுத்தோம் அப்படின்னோம்னா இதுக்கு மேலே இந்த அளவு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு நம்ம ஒரு இதுக்கு மேலே நம்ம இந்த மொபைல் லாக் பண்ணோம் அப்படின்னோம்னா இந்த லாக்கை மேலே வச்சு ஓகே. இதில் இப்போ இந்த செல்லை நம்ம இப்படி வச்சு லாக் பண்ணியாச்சு. சரிங்களா, எப்படி இருக்கா? சூப்பராக. இதை நம்ம எப்படி வேணும், நமக்கு என்ன டைரெக்ஷன் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் வச்சு நம்ம அதை ரொட்டேஷன் பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போ இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 ஒவ்வொரு ஸ்டாண்ட்லையும் 3 லாக் இருக்கு இல்லையா. இந்த லாக்கை நம்ம ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னோம்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது. பார்த்தீங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லாக்கை மறுபடியும் நம்ம அப்படியே மறுபடியும் லாக் பண்ணிட வேண்டியதான். முதல்ல இருந்த கண்டிஷனுக்கு ஒவ்வொன்றா எடுத்து விட்டோம் அப்படின்னோம்னா ஓகே. இதுதான் பொசிஷன். அதாவது நம்ம ஒரு வீடியோ ஒரு டூருக்கு போகிறோம் அப்படின்னோம்னா இடத்தையும் அடைக்காது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீட்டான பொருள். அதாவது இதனுடைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபா இதனுடைய அசல் ரேட்டு. 85% இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க.
அந்த ஆஃபரில் இந்த நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நான் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நான் எடுத்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபாய்க்கு எடுத்தேன். அதாவது 300 ரூபா இதனுடைய ரேட்டும் 50 ரூபா அவங்களுக்கு டெலிவரி சார்ஜ் எல்லாம் சேர்த்து 350 ரூபாய்க்கு இது நம்ம எடுத்துட்டோம். 350 ரூபாய்க்கு இந்த பொருள் ஒர்த்து தான்.